வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். குளோபல் பைபிள் மினிஸ்ட்ரி மூலமாய் இந்த ஜூம்ல இணைந்து என்னுடைய வார்த்தையை கொடுக்கும்படி எனக்கு கொடுத்த அந்த ஸ்லாக்கியத்துக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அவருடைய நாமங்கள் மகிமைப்படுவதற்காக, அவருடைய நாமங்கள் பிரஸ்தாகப்படுவதற்காக நான் ஆண்டவரை கனம் பண்ணுகிறேன். இந்த நாளில கூட என்னுடைய பெயர் பாஸ்டர் லாரன்ஸ். நான் இந்து குடும்பத்திலிருந்து இந்து கோயில் பூசாரியா இருந்து ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டேன். இன்னைக்கு ஆண்டுடைய ஊழியத்தை வேலூர் பகுதியில் காட்பாடிங்கிற பகுதியில் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். சபை மினிஸ்ட்ரி செஞ்சுக்கிட்டு இருக்கோம், சபை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் இந்த இடத்துக்கு, இந்த காட்பாடி பகுதிக்கு ஒரு 10 வருஷமா ஆயிட்டு கர்த்தர் அதிசயமாய் ஆச்சரியமா நடத்தி வர்றாங்க. அவருக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அவருடைய நாமங்கள் மகிமைப்படும்படியாக நடத்தி வராங்க. இதுதான் என்னுடைய அறிமுகம். இதை காட்டும் மேலான ஒரு காரியம், உங்கள் மத்தியில தேவனை நிலைநிறுத்தின அந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். உங்கள் மத்தியில கர்த்தர் தாமே பெரியவராய் ஆண்டுடைய வார்த்தையை இந்த எளியவனை மறைத்து பேசும்படியாக ஒரு நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, இந்த நாளிலே கூட கர்த்தாவே இந்த எளியவனை மறைத்து நீங்க பேசுங்க சாமி. இந்த இணைப்புல இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தருடைய மகிமைப்படும்படியாக, கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படும்படியாக, ஒவ்வொரு உள்ளங்களையும் நீங்க தொடும்படியாக இந்த எளியவனை மறைத்து நீங்க பேசுங்க. மனிதர் பேசுவது போல் அல்ல, தேவனுடைய வார்த்தை அப்படியாக வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறப்பா. என்னை மறைத்து வெளிப்படட்டும். சுயம் மாமிசம் ஒரு இசை வெளிப்படாதபடி என் தேவ பரிசுத்த ஆவியார் ஒருவரே தொடர்ந்து ஆசீர்வதிங்க. ஆண்டுடைய நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ராகாதா லாபா ஷகா துரிகா ரபரபா ராகாதா நீகோ துரிரபா ஷகா துரேகா துரிரபா. ஆண்டவரே, உங்க மகிமை, உங்க பிரசன்னம் இந்த வேலையில வெளிப்படட்டும். உங்க நாமம் மட்டும் உயர்த்தப்படட்டும்பா. இந்த எலியா, அந்த எலிசாவின் தேவன் ஆண்டவரே, உங்க நாம மகிமைப்படும்படியாக இந்த இடத்துல மகிமைப்படுங்கப்பா. பிரியமான தேவ பிள்ளைகளே, எங்கெங்கயோ ஒரு எல்லையில் இருந்து இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளும், ஒவ்வொரு இருதயங்களுக்குள்ளும் என் தேவன் இந்த நாளில, இந்த மாலை வேலையில நீங்க உங்களுடைய வார்த்தை வல்லமையாக வெளிப்படும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், நம்முடைய ஆண்டவர் மிகவும் நல்லவர். ஆமா, ஸ்தோத்திரம். இந்த நாளில இந்த ஜூம்ல இணையும்படியாக ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்காக மீண்டும் அந்த சிஸ்டருக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். உங்களுடைய குளோரியஸ் சிஸ்டருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அவருடைய நாமங்கள் மகிமைப்படும்படியாக, அவருடைய ஊழியங்கள் இன்னும் இந்த ஊழியங்கள் வளர, அநேருக்கு ஆசீர்வாதமா இருக்க, அநேக தேசத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள் இந்த ஜூம்ல இணைந்து பெரிதாக நாளுக்கு நாள் இது விருத்தி அடையத்தக்க கர்த்தர் அவர் செய்வாராக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் பெரியவர். இந்த நாளை கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம போகலாம். நம்முடைய ஆண்டவர் இந்த இடத்துல பேசும்படியாக தெரிந்து கொண்ட வேத வாக்கியம், அதுக்குடைய தலைப்பாக தளர்ந்து போகாதிருங்கள். அல்லேலூயா. ஆமா, தளர்ந்து போகாதிருங்கள். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், தளர்ந்து போகாதிருங்கள். ஆமென். ஆமா, ஸ்தோத்திரம். நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஜெபத்திலே தளர்ந்து போகாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போல விசுவாசத்திலே தளர்ந்து போகாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போல கொடுப்பதிலே தளர்ந்து போகாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது மட்டுமில்ல, நம்முடைய ஆண்டவர் ஊழியம் செய்வதிலே தளர்ந்து போகாமல் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது மட்டுமில்ல, உபாசித்து ஜெபிப்பதிலே தளர்ந்து போகாமல் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாட்களிலே அநேக காரியங்கள் இன்னும் சொல்லிட்டே போகலாம். நம்ம அநேக காரியங்களை தளர்ந்து போறவர்களாக இருக்கிறோம். சோத்திரம். ஆமா, சோர்ந்து போறவர்களாக இருக்கிறோம். ஆமா, நம்முடைய விசுவாசத்துல தளர்ந்து போகிற சூழ்நிலையை பார்க்கிறோம். சோத்திரம். அந்த காரியத்தை குறித்து உங்களிடத்துல நான் பகிர்ந்து கொள்ள, சில வேதத்தில் இருந்து சில காரியங்களை வேதத்துக்குள் இருந்து நாம் இந்த நாளில தியானிக்கலாம். வெளியே போகல, வெளியே எங்கேயுமே போக மாட்டேன். வேதத்துக்குள் வசனத்துக்கொண்டு நாம் நாளில தியானிக்க இந்த எளியவனுக்கு ஆண்டவர் கிருபை செய்வாராக. நாம் எடுத்துக்கொள்வோம், வேதத்துல எடுத்துக்கொள்வோம். கலாத்தியர் புஸ்தகத்துல நம்ம எடுத்துக்கொள்வோம்னா 6வது அதிகாரம் 9வது வார்த்தை விதமா சொல்லப்பட்டிருக்குது. சோத்திரம். ஒருவர் வாசித்தா நல்லா இருக்கும். கலாத்தியர்
6வது அதிகாரம் 9வது வசனம். அதுல சொல்லப்பட்டிருக்கு, நானே வாசிக்கிறேன். நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல், ஆமென், ஸ்தோத்திரம், இருப்போமாக. அல்லேலூயா. நன்மை செய்வதில சோர்ந்து போகாமல், தலைப்பு தளர்ந்து போகாதிருங்கள். நன்மை செய்வதில சோர்ந்து போகாமல் இருக்கணும். ஸ்தோத்திரம். நன்மை செய்வதில சோர்ந்து போகாமல் இருக்கணும். ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்ல, நாம் தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம். ஆமா, நன்மை செய்கிறோம் அல்லவா, நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம், இயேசுவுடைய பிள்ளைகளா இருக்கோம், கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கோம், கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். இயேசுவின் நாமம் அவருடைய மகிமைக்குரிய மகிமையை அணிந்தவர்களாக இருக்கிறோம். நாம் இருந்தாலும் நாம் உலகத்தில் இருக்கிறோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமாக நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் தான், ஆனாலும் உலகத்தில் இருக்கிறோம். உலகத்தில் இருந்த நம்மளை உலகத்திலிருந்து ஆண்டவர் பிரித்து எடுத்தார். ஆனாலும் அவருடைய மகிமையினாலும் அவர் ரட்சிப்பு நிமித்தமாய் நாம் இந்த உலகத்திலே நாம் இருக்கிற வேளையில நாம நன்மை செய்கிறவராக இருக்க வேண்டுமா? அல்லேலூயா. நன்மை செய்கிறதுல கொஞ்சம் கூட சோர்ந்து போக கூடாது, தளர்ந்து போக கூடாது. அல்லேலூயா. அதைத்தான் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல கலாத்தியர்ங்கிற அந்த புஸ்தகத்துல இவ்விதமாய் ஆண்டவர் நமக்கு சொல்லி எழுதி வைத்திருக்கிறார். எப்படி சொல்லி வச்சிருக்கிறார்னா, சோர்ந்து போகாதீங்க. நன்மை செய்கிறீங்களா, தொடர்ந்து நன்மை செய்யுங்க. அல்லேலூயா. நன்மை செய்வதனால உங்களுக்கு உபத்திரவம் வருதா, நன்மை செய்யறதுனால உங்களுக்கு அவமானம் வருதா, நன்மை செய்யறதுனால நெருக்கங்கள் வருதா, நன்மை செய்யறதுனால அடிக்கடி சோர்வுகள் உண்டாகுதா, உங்களை வஞ்சிக்கிறாங்களா, உங்களையே ஒடுக்குறாங்களா, ஆனாலும் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில, வேதம் சொல்லுகிறது, இந்த பூமியில இருந்த நாளெல்லாம் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றினார். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் போது அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திருந்தாராம். அப்ப நம்முடைய தேவன் நன்மை செய்தார். நமக்கு தலை யாரு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. நமக்கு யார் மாடல் ரோல்? ஏசப்பா. அப்பா ஏசப்பா அந்த பூமியில் இருக்கப்படுகிற போது நன்மை செய்தார். நன்மை நிமித்தமாய் அவருக்கு உபத்திரங்கள் வந்தது, நெருக்கங்கள் வந்தது, கடைசியில சிலுவையில் அறைந்து தன் ஜீவனையே கொடுத்தார் என்று வேதத்துல பார்க்கிறோம். அது எதுக்காகனா, நமக்காக. அல்லேலூயா. அதே போல இந்த நாட்களில நம்ம நன்மை செய்வதில் நம்மளால என்ன முடியுமோ அந்த நன்மைகளை நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு அநேக ஸ்தோத்திரம் அன்னைக்கு பார்க்கிறோம். உலகத்துல அநேக தேசத்துல, அந்நிய தேசத்திலிருந்து இங்க வந்து நம்ம இந்தியாவை நோக்கி வந்து நன்மை செஞ்சதுனாலதான் இன்னைக்கு அநேக காரியங்கள், இன்னைக்கு தமிழ்நாடு சரி, கேரளா சரி, இன்னைக்கு அநேக மாநிலங்கள், இந்த இந்தியாவுல அநேக மாநிலங்கள் ஒரு வளர்ச்சியுள்ள மாநிலமா காணப்படுவதற்கு காரணம் அன்னைக்கு வந்த தேவ பிள்ளைகள். ஸ்தோத்திரம். அவர்கள் இங்க வந்து நன்மை செய்த நிமித்தமாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாத காரியங்களை இன்னைக்கு அப்படியே தமிழ்நாடு, கேரளா இப்படி மாநிலங்களிலிருந்து இன்னைக்கு வட மாநிலங்களை பரவி அநேக மிஷினரிகளை தாங்கவும் செய்யறாங்க. மிஷினரியாவும் தன்னை அர்ப்பணிக்கப்பட்டு தன் பணியில தன் ஊழியத்தின் பணியை அவங்க செய்யறதா பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட நன்மைகளை நாம் செய்ய வேண்டும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப சோர்ந்து போகக்கூடாது, நன்மை செய்வதில சோர்ந்து போகக்கூடாது. அதனால நன்மை செய்வதில தளர்ந்து போகாதிருங்கள். என்னுடைய தலைப்பு தளர்ந்து போகாமல் இருங்கள். ஸ்தோத்திரம். இந்த நாளில அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நமக்கு எடுத்துக்கொள்ளுவோம். ஸ்தோத்திரம். இது மட்டும் இல்ல, இந்த அதுல நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்ல விரும்புகிறேன், ஜெபத்திலே என்ன பண்ணணுமா, தளர்ந்து போகாமல் இருங்கள். ஸ்தோத்திரம். முதல் பாயிண்டா சொல்றேன், தலைப்பு தான் சொன்னேன். ஆனா தலைப்புக்குரிய காரியம், இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் தெரிந்தார், அதே போல நன்மை செய்ய வேண்டும். அதே போல முதல் பாயிண்டாக ஜெபத்திலே நாம் எப்போதும் தரித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஜெபம் நமக்கு வேணும். ஒரு கிறிஸ்தவ மனிதன் அப்படின்னா, கிறிஸ்தவ குடும்பம் என்றால் ஜெபம் வேண்டும். பிரியமான தேவ பிள்ளைகளை, ஜெபம் வேண்டும். தனிப்பட்ட வாழ்வுல, தனிப்பட்ட முறையில நம்ம ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நான் வேற யாரையும் நான் கூட்டிட்டு விரும்பவில்லை, இயேசு கிறிஸ்துவை நான் முன்னாடி நிறுத்த விரும்புகிறேன். சோத்திரம். இயேசு கிறிஸ்து எப்போதும் ஜெபிக்கிறவராக இருந்தார். சோத்திரம். இயேசு கிறிஸ்து ஜெபத்துல தளர்ந்து போகாதிருங்கள் என்று பார்க்கிறோம். சோத்திரம். உதாரணத்துக்கு வேத வசனம் எபிரேயர்ல 12வது அதிகாரத்துல 12வது வசனம். சோத்திரம். எபிரேயர் 12:12 விதமா சொல்லப்பட்டிருக்கு. சோத்திரம். எப்படி சொல்லப்பட்டிருக்கு? 12:12 சோத்திரம். 12வது அதிகாரத்துல 12 ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
ஹல்லேலூயா. ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில செபிக்கிற ஒரு குடும்பமாய், செபிக்கிற ஒரு மனிதனாய், செபிக்கிற ஒரு வாலிபனாய், செபிக்கிற குடும்ப தலைவனாய் அப்படி இருப்போமானால் சோதரம் நாம் அதை தொடர்ந்து போகவே கூடாது. சோதரம் எவ்வளவு போராட்டங்கள் வரட்டும், எவ்வளவு நெருக்கங்கள் வரட்டும், எவ்வளவு அவமானங்கள் வரட்டும், எவ்வளவு நிந்தைகள் வரட்டும், நம்மளை சார்ந்து நம்மளை நோக்கி எவ்விதமான எதிராளி வெள்ளம் போல சத்துரு நமக்கு எதிராக வரட்டும், ஆனாலும் நாம் ஜெபத்தில கலந்து விடாமல் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து அப்படிதான் ஜெபித்தார். இயேசு கிறிஸ்து அப்படிதான் ஜெபித்தார். ஆமா, அதுல சொல்லப்பட்டிருக்குது, நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி ஜெபிக்கிற ஒரு மனிதராக, ஜெபிக்கிற ஒரு மனுஷியாக இருப்போமானால் நாம் தோல்வியை பார்க்க முடியாது, சோதனை ஜெயத்தை பார்க்க முடியும். அல்லேலூயா. உங்களுக்கு வேதத்துல அநேகர் இருக்கிறாங்க, வேதத்துல அநேகர் இருக்கிறாங்க. எலியாவை சொல்லலாம், நம்ம தானியேல் புஸ்தகத்துல நம்ம தானியேலை சொல்லலாம். 6வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது. ஆனா எவ்வளவு காரியத்தை பார்க்கிறோம். நான் சொல்ல நான் விரும்பல, நாம் ஜெபிக்கிற மனுஷனாக மாறணும். தானியேலை போல எவ்வளவு எதிர்ப்பு, கையெழுத்து எழுதப்பட்டாச்சு. இந்த மனுஷனைத்தான், மனுஷனுடைய சிலையத்தான் வணங்கணும், ஒரு மனிதனுடைய சிலையை வணங்கணும், ஒரு ராஜாவுடைய சிலையை வணங்கணும் சொல்லி அப்படியாய் கையெழுத்து இடப்பட்டாச்சு. கையெழுத்து இடப்பட்டதை தானியேலும் அந்த மத்தியில் இருந்தான். சோத்திரம். இருந்தும் இவ்வளவு எதிர்ப்பு இருந்தும் அதை எதிர்த்து நம்ம தேவனை, மற்ற தெய்வத்தை வணங்கினா என்ன ஆகும் என்பது, அதுக்குரிய தண்டனை என்னது என்பதை தானியேல் அறிந்திருந்தும் வழக்கமாக, வித்தியாசமான காரியம். 6வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது, வழக்கமாய், நம்ம வழக்கமாய் தேவன் சமூகத்துல எருசலேமை நோக்கி ஜெபித்தான். எப்படி ஜெபித்தானா? முழங்கால் படியிட்டு. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, அந்த தானியேலை போல ஜெபிக்கிற ஜெபாவி உள்ளவர்களாக நம்ம மாறணும். அல்லேலூயா. பிரியமான தேவ, எவ்வளவு எதிர்ப்பு இருந்தாலும் சரி, எவ்வளவு காரியங்கள் நம்மளை எதிராக, தன் ஜீவனுக்கு எதிராக இருந்தாலும் சரி, ஆனால் நாம் எப்போதும் தேவ சமூகத்துல நிற்பதை விட்டு விடக்கூடாது, தளர்ந்து போகக்கூடாது. ஜெபத்திலே தளர்ந்து போகாதிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற காரியம், ஆகையால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நம்ம என்ன பண்ணோமா? தேவனுக்கு முன்பாக, சோத்ரம், கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் திரும்ப நிமிர்த்தி. சோத்ரம். ஜெபத்துல நீங்க குறைந்துடக்கூடாது, கொஞ்சம் கூட குறையக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அதிகரிக்க வேண்டும். சோத்ரம். கிறிஸ்துவுக்குள்ள ஒவ்வொரு நாளும் ஜெப தீபம் அணையக்கூடாது, ஜெப தீபம் அணையக்கூடாது. ஜெப தீபம் நாளுக்கு நாள் பிரகாசிக்கணும். பிரியமான தேவ பிள்ளைகளே, பிரியமான தேவ பிள்ளைகளே, ஜெப தீபம் அனுதினமும் நாளுக்கு நாள் பிரகாசம். அப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்முடைய ஜீவியத்துல வேண்டும். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அப்படியாய் விரும்புகிறார். அதுல தளர்ந்து போகக்கூடாது. ஐயோ, ஏன் நம்ம ஜெபிக்கிறோம், இவ்வளவு நாட்களாக ஜெபிக்கிறோம், பதில் கிடைக்கலையே, அப்படி தளர்ந்து போகக்கூடாது. உதாரணத்துக்காக ஒரு ஆண்டவர் நாளில ஒரு வார்த்தையை அந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். சோத்திரன். நம்ம லூகா சுவிசேஷத்துல 18வது அதிகாரத்துல நீங்க வாசித்தலாம் தெரியும். சோத்திரம். 18வது அதிகாரத்துல, லூகா சுவிசேஷம் 18வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நீங்க வாசிப்பீங்கன்னா அந்த ஒரு சம்பவம் இருக்கும், ஒரு விதவையுடைய சம்பவம். ஆமா, அந்த போதும், நிறைய வசனம் வசனம் வாசித்தா நம்ம டைம் இருக்காது. அதனால ஓகே, வாசிங்க சிஸ்டர். வாசிங்க சிஸ்டர். முதல்ல வசனம் வாசிங்க போதும். சோர்ந்து போகாம வாசிங்க சிஸ்டர். சோர்ந்து போகாமல் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஒரு ஓமையை சொன்னார். ஆமென். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. அந்த இடத்துல அந்த வசனம் சொல்லுது, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். சோறு வருதா? ஐயோ, என்ன செய்வோம்?
குடும்பத்தை எப்படி இந்த மாசம் நடத்துவோம், பிள்ளைகளுக்கு எப்படி பீஸ் பணம் கட்டுவோம், பிள்ளைகளுடைய படிப்பு காரியம், எதிர்காலத்து காரியத்துல எவ்வளவு காரியங்கள் இருக்குதே, இவ்வளவு நெருக்கம் இருக்குதே, இவ்வளவு தேவைகள் இருக்குதே, நம்ம என்ன செய்வோம்? ஐயோ, தன்னுடைய குடும்பத்துல இப்படிப்பட்ட சரீரத்துல பலவீனமா இருக்கிறாரு. அநேக காரியங்கள் தன் இருதயத்துல சோறு உண்டாக்குற காரியம், மாமிசமாய் தன் சரீரத்தை பலவீனப்படுத்தக்கூடிய காரியம் தான் இன்னைக்கு அநேக விசுவாச மக்களை அட்டாக் பண்ணுது. சோத்திரம். சரீரத்தை பிசாசு கை வைக்கப்படுகிற போது நமக்குள்ள ஆத்மா அப்படியே சோர்ந்து போகுது, அப்படியே தளர்ந்து போகுது. சரீரம் பலவீனமாகப்படுகிற போது ஆத்மா அப்படியே தளர்ந்து போகுது. ஐயோ, நான் என்னது, நான் இவ்வளவு நாள் ஆண்டவரை தேடுறேன், இவ்வளவு நாள நான் சபைக்கு சர்ச்சுக்கு நான் பைபிள் எடுத்து தூக்கிட்டு போறேன். ஏன்னா அக்கம் பக்கத்துல பாக்குறவங்களாம் அப்படியா பார்த்தாங்க, ஆனா இப்ப என் குடும்பத்துல இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு நன்மை கிடைக்கலையே, ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலையே, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல திருமண வாழ்க்கை கிடைக்கலையே, நல்ல வரம் கிடைக்கலையே, என் பிள்ளை திருமணம் ஆகியும் நல்ல ஒரு மருமகன் கிடைக்கலையே, பிள்ளை பிரிந்து இருக்கிறாளே, குடும்ப வாழ்க்கையில அடிக்கடி தன்னுடைய மருமகனுக்கும் மகளுக்கும் வாக்குவாதம் பிரச்சனையா போய்கிட்டு இருக்குதே. இப்படி அநேக காரியங்களால கலந்து போகிற நிலைமை செபத்தினால. நம்முடைய செபத்துக்கு தேவன் பதில் தரவில்லையா, நம்முடைய செபத்தை கேட்கவில்லையா அப்படின்னு சொல்லி தன் இருதயத்துல சோர்வுகள், அல்லேலூயா, அந்த தளர்ந்து போகிற காரியம். அல்லேலூயா. தானியேலுக்கு அவிதமான ஒரு காரியம் வேதத்தின்படி. ஆனா இன்னைக்கு உலக மனிதராக இருக்கிற நமக்கு அநேக காரியங்களால சூழ்ந்து நம்மளை ஜெபிக்க விடாதபடி சாத்தானாகிய பிசாசு நம்மளை என்ன பண்றான்? தடுக்கிறான். சோத்திரம். எப்படியாவது ஜெபிக்கணுங்கிற என்ன வாஞ்சிகள் இருக்குது, ஜெபிக்க போவோம் சொல்லும் போது யாராவது நம்ம வீட்டுக்கு கெஸ்டா வந்துடுறாங்க. இப்படி அநேக காரியங்கள்ல நாம் ஜெபிக்க விடாதபடி பிசாசானவன் அவ்விதமான காரியங்களை தடைப்படுத்துகிற காரியத்தை பார்க்கிறோம். தேவனோடு ஜெபம் என்பது தேவனோடு பேசுகிற ஒரு, அதுல நம்ம தேவனுக்கு நமக்கு இருக்கிற உறவை பிரிக்கும்படியாக இன்னைக்கு அநேக காரியங்களை பார்க்கிறோம். அதுதான் வேதத்துல பாக்குறோம். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன பண்ண தெரியுமா? கடைசி லாஸ்ட் லெவல்ல அவர் ஏசப்பா என்ன பண்ணாரு? தன்னுடைய சீசர்களை அழைத்து கொண்டு போய் அவர் இருக்க வேண்டிய, நீங்க இந்த இடத்துல ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாராம்? வழக்கமாய் ஜெபிக்கிற இடத்துல போய் ஜெபித்தாராம். ஜெபிப்பது போவதுக்கு முன்னாடி இந்த சீசர்களை பார்த்து சொன்னாராம், நீங்க என்ன பண்ணுங்க, ஒரே 1 மணி நேரமாவது நீங்க என்ன பண்ணுங்க என்று சொல்லி அவர் கடந்து வழக்கமாய் ஜெபம் பண்ணினார். சோத்திரம். அதே போலதான் நம்முடைய ஜீவியத்துல நம்ம ஒரு நாட்களை நியமிக்கணும். அந்த நாட்களில நம்ம வழக்கமா உபாசம் பண்ணணுமா, உபாசம் பண்ணி ஜெபிக்கணும். வழக்கமா எந்த இடத்துல ஜெபிக்கிறோமோ அந்த டைமுக்கு கரெக்டாக தேவ சமூகத்தில் நிக்கணும். சோதரம். இப்ப பாக்குறோம், உலகபரமான ஒரு காரியத்தை நான் சொல்ல மாட்டேன், ஆனாலும் சொல்ல விரும்புகிறேன். ஒரு ட்ரெயினுக்கு போகணுமோ அல்லது பிளைட்டுக்கு டிராவல் பண்ண போகணுமோ, அவைகளுக்கு நம்ம என்ன பண்றோம்? 2 ஹவர் 3 ஹவருக்கு முன்கூட்டியே ஆயத்தப்பட்டு அங்க போய் நிற்கிறோம். ஆனா அதே போல ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம அப்படி இருக்கிறோமா? அல்லேலூயா. ஒரு ஆயத்தத்தோடு தேவனை பார்க்கணும், ஆண்டவரை பார்க்கணும். ஜெபம் என்பது தேவனுடைய பிரசன்னத்தை உணரணும். கடமைக்காக ஜெபிக்க கூடாது. சோத்திரம். அல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னத்தை உணர்றது வரைக்கும் அந்த அறையை விட்டு வெளியே வரக்கூடாது. சோத்திரம். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற வரைக்கும் அவருடைய சமூகத்தில் நீக்கணும். சோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளைகளை, ஏன்னா இயேசு கிறிஸ்து அப்படிதான் ஜெபித்தார். அந்த கீழே இருந்த அந்த நம்ம பேதுரும் யாக்கோபும் யோவானும் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற அந்த இடத்துல அந்த எலியாவும் அந்த ஸ்தோத்திரம், அந்த இடத்துல இருந்தாங்கன்னு பாக்குறோம். அதே போலதான் தேவ தூதர்களை நம்ம பார்க்கணும். சோத்திரம். கர்த்தரை தரிசிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவங்கள் நமக்கு வேணும். சோத்திரம். நமக்கு வேணும். அப்படிப்பட்ட காரியம் தான் நம்ம பார்க்கணும். ஏசப்பா அவருடைய பேசுகிற ஒரு அனுபவம் வேணும். அவருடைய பிரசன்னத்தை உணர வேணும். ஜெபிக்கிற ஒரு மனுஷியாக இருப்போம்னா நம்முடைய வாழும் ஜெயமாய் மாறும். ஆமென். ஜெபிக்கிற மனுஷன் அல்லேலூயா வெற்றியை
காண்கிற மனுஷன். தானியேலுங்கிற மனிதன் ஜெபிக்கிறவனாக இருந்தான். அவன் தானியனுடைய காரியம் ஜெயமாய் மாறியது. அதே போல நாம் ஜெபத்துல எந்த நிலையிலும் தளர்ந்து போகாமல் இருப்போம். அல்லேலூயா. அதே போல இரண்டாவது பாயிண்டாக நான் பார்க்க விரும்புகிறேன். அதே போல அந்த லூக்கால சுவிசேஷத்துல பார்த்தது போல, அந்த சம்பவத்துல பார்த்தது போல, அந்த மனுஷி அடிக்கடி என்ன பண்ணா, நியாயாதிபதிட்ட போய், நான் சொல்ல மறந்துட்டேன், அந்த அடிக்கடி போய் என்ன பண்ணாங்க, அந்த அம்மா போய் அடிக்கடி தொந்தரவு பண்ணாங்க, எனக்கு நீதி கிடைக்கணும், நீதி கிடைக்கணும்னு சொல்லி. அதே போல நாமும் ஆண்டவரிடத்துல சமூகத்துல போய் எந்த நிலையிலும் தளர்ந்து போகாதபடி ஆண்டவர் சமூகத்துல ஒரு காரியத்துக்காக ஆண்டவர் சமூகத்தை ஜெபிக்கிறோமானால் அந்த சோர்ந்து போகாமல் அப்படியாய் நாம் தேவ சமூகத்துல அந்த காரியத்துக்காக நம்ம பாயிண்டா சொல்லி ஜெபிப்போமானால், கருத்தா ஜெபிப்போமானால், கர்த்தர் நமக்கு அந்த நியாயாதிபதி அந்த விதவைக்கு ஏதாவது நன்மை செய்யணும்னு சொல்லி அவனுக்குள்ள எண்ணினது போல, அதே போல தேவன் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை நமக்கும் செய்வார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கும் செய்வார். அல்லேலூயா. இந்த நாளிலே இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் அந்த நன்மை வரும். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் வரும். உங்களுக்கு நீதி இல்லையா ஆண்டவரே, எனக்கு அநேக நாட்களா ஆண்டவர் எனக்கு உணர்த்துகிறார், அவங்களுக்கு ஒரு லேண்ட் இருக்குது, அந்த லேண்ட்ல அநேக நாட்கள் அவங்களுக்கு நீதி கிடைக்கல, நியாயம் கிடைக்கல, அவங்க போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனா வாதாடிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனாலும் நீதி கிடைக்கல. ஆண்டவர் சொல்லுகிறார், நீதி கிடைக்கும், உனக்கு நீதி கிடைக்கும். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு நீதி செய்ய போகிறார். அல்லேலூயா. இந்த இணைப்புல இருக்கக்கூடிய தேவ பிள்ளையை பார்த்து ஒருத்தர் சொல்லுகிறார், ஆண்டவர் உனக்கு நீதி கிடைக்க போகுது. அல்லேலூயா. கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார். அந்த அதிசயத்தை தேவன் செய்ய போகிறார். அந்த அதிசயமான காரியத்தை அவர் செய்து மூலமா நீ செய்ய போகிற அந்த அற்புத நிமித்தமாய், என் தேவன் செய்ய போற அற்புத நிமித்தமாய் உன் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகுது. சங்கீதக்காரன் சொல்லப்பட்டதுல, எங்களுக்காக அல்ல கர்த்தாவே, எங்களுக்காக அல்ல, என் தேவன் நாம மகிமைக்கான ஒரு அற்புதத்தை ஆண்டவர் உனக்கு செய்ய போகிறார். இன்று அந்த அற்புதம் நடக்க போகிறது. இன்று அந்த நன்மைகளை நீ காண போகிறாய். தெளிவாக சொல்லுகிறார், அந்த லேண்ட்ல உனக்குரிய பங்கு உனக்கு கிடைக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் எதிர்த்து நின்றாலும் சரி, அது தேவன் உனக்கு நியமிக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் அதை உன் கரத்துல அதை வாங்கி கொடுப்பார். உனக்காக அவர் வழக்காடிக்கிட்டு இருக்கிறார். சோதரம், உனக்கு முன்பக்கம் அது தீர்ப்பு கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில கூட நம்ம அடுத்த ஒரு காரியத்தை பார்க்கிறோம். சோதரம், விசுவாசத்துல. அல்லேலூயா. விசுவாசம் வேணும். அல்லேலூயா. ஆமா ஆமா ஆமா, என்ன வேணும்? விசுவாசம் வேணும். ஜெபம் இருந்தா மட்டும் போதாது, ஜெபத்தோடு ஜெபம் இருக்குது. அந்த ஜெபிக்கிற ஜெபத்துல என்ன வேணும்? விசுவாசத்தோடு. விசுவாசம் வேணும். வேதம் சொல்லுது, விசுவாசத்தை தளர்ந்து போகாதிருங்கள். விசுவாசத்துல தளர்ந்து போகாதிருங்கள். இரண்டாவது பாயிண்டாக, விசுவாசத்துல தளர்ந்து போகாதிருங்கள். அல்லேலூயா. இதனுடைய வேத வாக்கியம் பார்க்கலாம். சோத்ரம், எசேக்கியேல் 21வது அதிகாரம், எசேக்கியேல் 21வது அதிகாரத்துல 7வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் வாசிப்போம். எசேக்கியேல் 21:7-6. ஆதலால் மனுபுத்திரனே, உன் இடுப்பு நொறுங்கும்படி பெருமூச்சு விடு, அவர்கள் கண்களுக்கு முன்பாக மனங்கசந்து பெருமூச்சு விடு. நீ எதின் நிமித்தம் பெருமூச்சம் விடுகிறாய் என்று அவர்கள் உன்னிடத்தில் கேட்டால், நீ அவர்களை நோக்கி துர்ச்செய்தி வருகிறதின் நிமித்தமே. அதனால் இருதயங்கள் எல்லாம் உருகி, கைகள் எல்லாம் தளர்ந்து, மனமெல்லாம் தியங்கி, முழங்கால்கள் எல்லாம் தண்ணீரை போல அலைவுண்ணும். இதோ அது வந்து சம்பவிக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. இந்த இடத்துல 7வது வசனம் சொல்லுது, நீ ஏன் எதிர்மித்தம் பெருமூச்சு விடுகிறாய்? நீ எதிர்மித்தம் பெருமூச்சு விடுகிறாய். சோத்திரம். விசுவாசத்துல நாம் பெருமூச்சு விடணும். சோத்திரம். நம்ம ஜெபித்தோம் அல்லவா, ஏதோ அப்படி இல்லை, நான் விசுவாசத்தோடு நான் ஜெபிக்கணும். பிரியமான தேவ பிள்ளைகளே, விசுவாசம் வேணும். விசுவாசம் இருந்தா தான் ஜெயிக்க முடியும். சோத்திரம். விசுவாசம் நமக்கு உறுதியா இருக்கணும். அதனாலதான் ஆண்டு இந்த இடத்துல எசேக்கியேல் அழகா சொல்றாரு. இந்த இடத்துல, மனுபுத்திரனே, உன் இடுப்பு நொறுங்கும்படி பெருமூச்சு விடு.
நீ ஜெபிக்கிற மனுஷிதான். நீ தேவனுடைய அபிஷேகத்தினால நிறைந்த ஒரு மனுஷன் தான். ஆனாலும் உனக்குள்ள என்ன சரீரபுறமாக சோறு ஆயிடுது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் சரீரமா இருக்கக்கூடிய இடுப்பு, அல்லேலூயா, உன் சரீரமா இருக்கக்கூடிய இடுப்பு நொறுங்கும்படி பெருமூச்சு விடு. அல்லேலூயா. அப்ப நீ அவ்விதமாய் தேவ சமூகத்தில் நின்று நீ விசுவாசமா ஒரு காரியத்துக்காக நீ விடாப்படியா அப்படி செபிக்கப்படுகிற போது ஆண்டவர் அந்த நன்மைகளை செய்வார். சோத்திரம். அதுல நீங்க தளர்ந்து போக கூடாது. அதுல சொல்லப்பட்டு இந்த இடத்துல 7ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது, எதன் நிமித்தம் பெருமூச்சு விடுகிறாயா என்று அவர்கள் உன்னிடத்துல கேட்டால் நீ அவர்களை நோக்கி துர்ச்செய்தி என்னது இடத்துல சொல்லப்பட்டிருக்குது? துர்ச்செய்தி. இல்ல சொல்லப்பட்டிருக்குது, சனக்கரிப்பின் ராஜா பயங்கரமா ஓலமிட்டு வரான். எப்படியாவது இஸ்ரவேல் மக்களை நான் எல்லா ராஜாக்களையும் எல்லா நகரங்களையும் நான் முற்றிலும் அழிச்சு நான் எல்லாவற்றையும் சுதந்திரிச்சேன். அதே போலதான் இந்த இஸ்ரவேல் தேசத்தையும் அழிச்சு அந்த இஸ்ரவேல் தேசத்து ராஜாவா இருக்கக்கூடிய எசேக்கியேலையும் அவ்விதமாக முறியடிப்பை சொல்லி அந்த தேவன் அவன் நம்பிக்கொண்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்க நம்பிக்கொண்டிருக்கிற தேவனையும் நான் அவ்விதமாக அக்னி சுட்டரிப்பை சொல்லி அப்படியாய் ஓலமிட்டு வரானா. சோத்திரம். யாரு? சனக்கரிப்பு ராஜா. அல்லேலூயா. அப்படி வரும்போது சமூகத்தை சொல்லப்பட்டிருக்குது, தேவ சமூகத்துல எசேக்கியா அவன் எதையுமே கேட்டுக்கல, அப்படியே சோத்திரம் தேவ சமூகத்தில் நிற்கிறான். சோத்திரம். இருக்கப்படிருவது ஒரே ஒரு தூதனை அனுப்பினான். சோத்திரம். அப்ப அதே போலதான் நம்முடைய நம்பிக்கையும் விசுவாசம் இருக்கு. சோத்திரம். நம்முடைய விசுவாசம் அவன் ஒண்ணும் பண்ண முடியாது. என் தேவன் பெரியவர். என் இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருப்பதை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற பெரியவர். பார்க்கணும். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். அதே போல இந்த நம்பிக்கை மதிப்புமானால் கண்டிப்பாக நம்ம ஜெயிக்க முடியும். அதான் விசுவாசத்துல தளர்ந்து போகாதிருங்கள். எத்தனை எதிராளி வரட்டும், சத்துருக்கள் எவ்வளவு வெள்ளம் போல வரட்டும், நாம் விசுவாசத்துல நம்ம ஆண்டவர் எங்கூட இருக்கிறார். ஆமா. எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக எத்தனை ராஜா 7 ராஜாக்கள் மேல எழுப்பி வராங்க. அப்போது யோசுவா மோசே தளர்ந்து போகவில்லை. சோத்திரம். அத்தனை ராஜாக்களுக்கு முன்னாடி யோசுவாவும் தளர்ந்து போகவில்லை, மோசையும் தளர்ந்து போகல, எரிகோ மதிலுக்கு முன்னாடி தளர்ந்து போகல. இஸ்ரவேல் ஜனங்கள் தளர்ந்து போகல, ஆர்ப்பரிச்சு கர்த்தரை துதிச்சாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோவுக்கு முன்னாடி தேவனை ஆர்ப்பரிச்சு துதித்தார்கள். அதே போல தேவனுக்கு முன்பாக ஆசாரியன் யோர்தான் நதிக்கு முன்பாக அவன் தளர்ந்து போகவில்லை. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தன் காலில் வைத்த உடனே யோர்தான் நதி 2ஆக பிளந்தது. குவியலாக நின்றது. சோத்திரம். அதே போல மோசேயுடைய நாட்கள்ல கற்பாறையில தண்ணீர் ஊற்றி தந்தார் ஆண்டவர். அதே போல நம்முடைய விசுவாசம், அந்த விசுவாசம் நமக்கு வேணும். கர்த்தர் மேல ஒரு விசுவாசம் வேணுங்க. ஆண்டவர் என்னை நடத்துவார், என் இயேசு அற்புதம் செய்வார், இயேசுவால முடியும் என்கிற அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் நமக்கு வேணும். எப்படியாப்பட்ட சூழ்நிலையாலும் சரி, எப்படிப்பட்ட நிலைகள் இருந்தாலும் சரி, அந்த விசுவாசத்தில் உறுதியா இருப்பினானால் கர்த்தர் அந்த விசுவாசத்துக்குரிய நன்மையை, அதுக்குரிய காரியத்தை நீ அறுவடை செய்ய முடியும். சோத்திரம். அதுதான் அந்த இடத்துல சொல்லப்பட்டது. விசுவாசத்தை தளர்ந்து போகாதிருங்கள், ஆசீர்வாதத்தை நாம் காண முடியும். சோத்திரம். நாம் விசுவாசிக்கணும். எது? ஆபிரகாமை போல விசுவாசிக்கணும். இப்படி நிறைய விஷயத்த சொல்லிட்டே போலாம். ஆபிரகாம் எப்படிப்பட்ட ஒரு காரியம், அவன் வெறுமையா இருந்தான், யாருமே இல்லை. ஆமா, அவன் மட்டும்தான் இருந்தான். ஆண்டவர் சொன்னாரு, அவனுக்கு மறுமனாட்டியை ஏற்படுத்தி இஸ்மவேலை கொடுத்தாரு. இஸ்மவேலை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, இவன் அவனுடைய சேஷ்ட புத்திரன் இல்ல, உனக்கு நான் என்ன பண்ணுவேன், சாராள் மூலமா தான் அவனுக்கு ஒரு சேஷ்ட புத்திரன் தருவேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. அது ஆதியாகமத்துல வாசிக்கப்படுகிற போது 21ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்குது, முதல் வசனத்துல. ஆமா, அங்க என்ன பண்ணறான், சொன்னபடி சாராளை கடாட்சமானார்னு சொல்லப்பட்டிருக்குது. பிரியமான தேவ பிள்ளைகளை 21:1 ஆதியாகமத்துல. அப்ப அதே போல நம்முடைய தேவன் அவர் சொன்னபடி அவர் செய்வார். விசுவாசத்துல ஆபிரகாம் உறுதியா இருந்தான். ஆண்டவர் அற்புதம் செஞ்சார்.
அதே போல நம்முடைய விசுவாசத்துல எந்த நிலையும் தளர்ந்து போக கூடாது. நம்ம என்ன செய்தாலும் விசுவாசம் நமக்கு வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல இந்த நாட்களில இந்த ஆண்டவர் இன்னமும் அநேக காரியங்களை பார்க்கலாம். சோத்திரம். அதே போல ஊழியம் செய்வதில்ல, நம்ம சின்ன சின்ன ஊழியம் தான் சரி. 3வது பாயிண்டா ஊழியம் செய்வதில்லை. சோத்திரம். ஊழியம் 3வது பாயிண்ட். சோத்திரம். ஊழியம் செய்வதில்லை கலந்து போகாதிருங்கள். ஹல்லேலூயா. நம்ம ஊழியம் சின்ன சின்ன ஊழியமா இருக்கு. என்ன ஊழியம்? பிறகு ஜெபிக்கிறதோட ஊழியம் தான். ஜெபம் ஊழியம் என்பது சாதாரண விஷயம் இல்லை. தேவன் நமக்கு கொடுத்த ஒரு காரியம். இந்த இணைப்புல இணைஞ்சு நீங்க என்ன பண்ணலாம்? சோத்திரம் போடுங்களா? அந்த சோத்திரமே இந்த ஆண்டவரை இந்த தேசத்தை ரட்சிங்க, இந்த மக்களை தொடுங்கன்னு சொல்லி நாம் ஒருமனப்படுறோம் அல்லவா? அதுவே மகாபரிய ஊழியம் தான். சோத்திரம். அதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஊழியம் செய்வதில கலந்து போகாதிருங்கள். ஆத்துமாக்களை நம்ம காண முடியும், தேசத்துல ரட்சிப்பை பார்க்க முடியும், தேசத்துல ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். நம்ம என்ன பண்ணணும்? ஊழியம் செய்யணும். யாருக்காக ஊழியம் செய்யணும்? கர்த்தருக்காக, மனுஷருக்காக அல்ல, மனுஷனை பிரியப்படுத்துவதற்காக அல்ல, தேவனை காண பண்ணும்படியாய், தேவனை மகிமைப்படுத்தும்படியாக ஊழியம் செய்யணும். அதைத்தான் இந்த இடத்துல வேதத்துல பார்க்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு காரியம் என்று பார்க்கப்படுகிற போது ஊழியம். அதான் உதாரணத்துக்கு இயேசு அப்பா செஞ்ச ஒரு ஊமையான ஒரு காரியத்தை சொல்லி நம்ம அடுத்து உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். இந்த காரியத்தை இந்த 3வது பாயிண்டோட முடிச்சுட்டு நான் உங்களுக்காக தொடர்ந்து நான் ஜெபிக்க போறேன். சோத்திரம். இணைப்புல இருக்க ஒரு தேவ பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்க போறேன். என்ன காரியம்? ஊழியம் செய்வதில் சோர்ந்து போக கூடாது. என்ன எப்படிப்பட்ட காரியம் ஊழியம் செய்யணும் அப்படின்னா, வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது. லூக்கா சுவிசேஷத்துல ஆண்டவரே சொல்லிக்கிறார். என்னது? 10வது அதிகாரத்துல 10வது அதிகாரத்துல 1-3 வாசிக்கப்படுகிற போது ஊழியம் யாருக்கு வாசிக்கலாம்? லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரம் 1-3. இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேற 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். புறப்பட்டு போங்கள். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. அப்ப ஆண்டவர் இந்த லூக்கா சுவிசேஷத்துல நம்ம விதமாய் வாசிக்கிறோம். அப்ப எப்படிப்பட்ட ஒரு காரியம்? அறுப்பு என்னது? மிகுதியா இருக்குது. சோத்திரம். ஹல்லேலூயா. அறுவடைகளை நம்ம என்ன பண்ணோம்? சோத்திரம். நம்ம எதுக்கு அறுவடையை நம்ம பார்க்கணும்? அறுப்பு மிகுதியா இருக்குது. அறுவடை என்னது? சோத்திரம். அறுக்கிறதுக்கு என்ன வேணும்? வேலையாட்கள் வேணும், வேலையாட்கள் வேணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சமூகத்துல இந்த இடத்துல வாசிக்கப்படுகிற போது எப்படி புறப்பட்டு போங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. நம்ம என்ன பண்ணணும்? ஐயோ எனக்கு என்ன தெரியும், எனக்கு ஜெபிக்க கூட தெரியாதே, வேத அறிவு தெரியாதே. ஆனாலும் என்ன பண்ணணும்? நம்ம ஏற்கனவே அதை சொன்னது போல நம்ம என்ன பண்ணணும்? ஏற்கனவே நம்ம என்ன பண்ணணும்? கடந்து போகாமல் இருக்கணும், நன்மை செய்யணும். அதுதான் ஆரம்பம். 2வது காரியம் ஜெபிக்கிறவர்களாக காணப்படணும். அதான் 2வது விஷயம். 3வது காரியம் என்ன பண்ணணும்னா, நம்ம என்ன பண்ணணும்னா விசுவாசமா இருக்கணும். 4வது காரியம் என்ன பண்ணணும்னா ஊழியம் செய்யணும். இந்த 3 காரியத்துல நம்ம முன் மாதிரியா இருக்கணும். இன்னொரு காரியம் இருக்கு, அதை நான் சொல்ல வரும். 3வது காரியத்துல நம்ம 3வது காரியம் கொடுக்கணும். கொடுக்கிற குறைஞ்சு போக கூடாது. அப்ப இந்த காரியம்லாம் இருக்குது. இதுல நம்ம செய்வோம்னால் இதை ஒவ்வொன்றையும் ஆண்டவர் ஸ்டெப்பா தேவன் நம்மளை நடத்துவார். ஆமா, எப்போது நம்ம ஜெபிக்கிற ஒரு சிந்தையை நமக்கு வருவார். ஜெபம் எப்படி வரும்? பிறகு நம்ம ரோட்ல போயிட்டே இருக்கப்படி இருக்கும்போது என்ன வரும்? அந்த ஒரு மனுஷன் அவர் குடிச்சிட்டு படுத்திருப்பான், அல்லது ஒரு தவறான ஒரு காரியத்துல இந்த மனிதன் போதைக்கு அடிமையா இருப்பான். இப்படி அநேக காரியத்துல நம்முடைய கண்கள் பார்க்க நம்மகிட்ட பஸ்ல போயிட்டு இருப்போம், அல்லது ட்ரெயின்ல போயிட்டு இருப்போம். அவங்க அப்படிப்பட்ட ஒரு காரியமா இருக்கலாம். அதாவது எத்தனையோ நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கும்போது எத்தனையோ குடும்பங்கள் கணவன் மனைவிக்குள்ள சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு அழுதுகிட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட காரியத்தை பார்ப்போம். அதே போல நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கும்போது எத்தனையோ வாழ்க்கை பசங்கள் தவறான பழக்க வழக்கத்துல இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம கண்களை பார்க்கப்பட்ட போது நமக்கு என்ன ஆகும்? செபிக்கிற ஒரு எண்ணமும் ஜெப ஆவி உள்ளவர்களாக இருப்போமானால் அந்த கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடிய நபர்களை நம்ம சந்திக்க பார்க்கும் போது நம்முடைய கண்கள் காணும் போதே நம்முடைய ஆத்மா என்ன பண்ணும்? அப்படியே சோத்திரம். அந்த ஆத்மாவை குறித்து அப்படியே சோத்திரம். அந்த ஆத்மாவை குறித்து ஒரு நமக்குள்ள ஒரு ஆமென், இதுதான் ஊழியம் செய்கிறது.
அப்படியே அந்த ஆத்மா குறித்து ஒரு பாரம், அறியாமலே ஒரு சுமை பாரம். ஐயோ, இந்த வாலிப தம்பி இப்படி இருக்கிறானே, இந்த வாலிப தங்கச்சி இப்படி இருக்கிறானே, இந்த குடும்பத்தார் இப்படி இருக்கிறாங்களே, இந்த மனுஷன் இப்படி குடிச்சு படுத்து கிடக்கிறானே, ரோட்ல வீதியில படுத்து கிடக்கிறானே, எத்தனையோ பேர் எத்தனை ரோட்ல பார்க்கும்போது எந்த சிறுவர் சிறுமிகள் பிச்சை எடுக்கிறாங்களே, எத்தனையோ நபர்கள் தெருவுல வீதியில படுத்து இருக்கிறாங்களே, மழை பெய்யுது எல்லாம் இருக்குது, ஆனா உடுத்துக்கிற உடுப்பு இல்லாம இருக்கிறாங்களே என்று சொல்லி அவைகளை காணும் போது இருதயமாகிய ஆத்மா, தம் உள்ளமாகிய ஆத்மா அந்த பாரம், ஜெப சிந்தை, ஜெப பாரத்தை நம்ம மேல வைப்பார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், 2 நபராய் போங்க சொல்கிறார். சோத்திரம். நம்ம ஆண்டவர் சமூகத்துல ஊழியம் செய்வர்களாக இருக்க வேண்டும். ஊழியம் செய்வதில் அவமானங்கள் வரும். துண்டுபிரி சாதாரண ஊழியமாக செபிக்கிற ஊழியத்துல சோர்வுகள் வரலாம். செபிக்கிற காரியத்துல உங்களுக்குள்ள ஒரு மன உளைச்சல், தானே இன்னும் நாங்க விடுவிக்கப்படல, நான் பிறருக்கு எப்படி நான் செபிப்பதுன்னு சொல்லி நீங்க சோர்ந்து போக கூடாது. அப்படிதான் அப்படி நினைச்சா யோபு பாருங்க, எல்லாவற்றையும் இழந்திருந்தான். பாத்தீங்களா, இழந்திருந்த வேலையில கூட அவன் செபிக்கிற ஒரு மனுஷனாக காணப்பட்டான். யாருக்காக? அவனை நிந்திக்கிற தன் நண்பர்களுக்காக செபித்தான் என்று பார்க்கிறோம் யோபு புஸ்தகத்துல. அப்படி பார்க்கப்படுகிற போது யோபு தளர்ந்து போகவில்லை. அப்படி ஜெபித்தது மித்தமாய் நண்பர்களும் ஆசிரிக்கப்பட்டார்கள், இவனும் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான்னு சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கிறோம். 42வது அதிகாரத்துல பார்க்கிறோம். அப்ப அதே போல நாம ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக இருக்கப்படுகிற போது கண்டிப்பா ஆண்டவர் அந்த நன்மைகளை கண்டிப்பா பிறருக்காக ஊழியம் செய்யணும், பிறர்கள் ஆத்மாக்களை தேவன் பக்கம் கொண்டு வரணுங்கிற எண்ணம் கண்டிப்பா அந்த ஆத்மா பாரம் உங்களை அழுத்த நீங்க தானாக ஆண்டு இந்த ஊழியத்தின் பாதையில கர்த்தர் உங்களை நடத்துவா. சோத்திரம். சின்ன சின்ன பிரச்சனை வந்தா கூட அவங்க அவமானப்பட மாட்டோம். சின்ன சின்ன அவமானங்கள் வரும், நிந்தைகள் வரும், எல்லாம் வரும். அவை மத்தியிலும் நாம் தைரியமா ஊழியம் செய்ய வேண்டும். ஆண்டவருக்காக அப்படி நிற்கப்படுகிற போது பெரிய ஒரு அறுவடையை நம்ம பார்க்க முடியும். யாருக்கு அப்படின்னா கர்த்தருக்காக ஊழியம் செய்யறோம். ஆத்மா வெளியேறப்பட்ட அந்த ஆத்மாவை கர்த்தர் பக்கமாக திருப்புகிற ஒரு காரியம், ஆண்டவர் பக்கமாக திருப்புகிற காரியம். ஆமா, ஆக்கனை திருப்பில் இருக்கக்கூடிய அந்த பொல்லாத சாத்தான் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற அந்த மக்களை, அந்த ஜனத்தை தேவன் பக்கமாய் திருப்புகிற ஒரு காரியம். அதுதான் அந்த மகத்துவமான பணியை நாம் செய்ய வேண்டும். சோத்திரம். அதுல ஒருபோதும் தளண்டு போகாதபடி நாம் இருக்க வேண்டும். சோத்திரம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல சொல்லப்பட்ட சம்பவத்தை கூட நம்ம இன்னும் பார்ப்போம்னால் பிரசங்கில 11வது அதிகாரம், பிரசங்கி 11வது அதிகாரத்துல முதல் வசனம் 6வது வசனம் வாசிப்போம். பிரசங்கில 11வது அதிகாரம் 11 ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 11வது அதிகாரத்துல முதல் வசனம் சொல்லுது, உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். நம்ம வாட்ட போறோம், உங்களை பார்த்து ஒரு துண்டு பிரதி, கை பிரதி கொடுக்கலாம். அழுது அவர்கள் அந்த மனுஷன் அப்படி பாவத்தில் இருக்கிறானா, அந்த மனுஷன் கிட்ட நெருங்க முடியலையா, கரங்களை உயர்த்து அந்த மனுஷனை பார்த்து ஆண்டவரே அந்த மனுஷன் தொடுங்க, ரெட்சிங்கன்னு சொல்லப்படி போது நாம் உண்மையிலே தன் ஆத்மா பாரத்தோடு அப்படி சொல்லி நம்ம ஜெபித்து அப்படி ஒரு காரியத்தை நம்ம கடந்து போனோம்னா ஒரு நாட்கள பெரிய ஒரு அறுவடையை நம்ம காண முடியும். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆமா, இப்படிப்பட்ட அறுவடையை நம்ம பெரிய காரியத்தை ஆண்டு நம்முடைய ஜீவியத்துல அவர் செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் ஊழியம் செய்வதிலே நாம் தளர்ந்து போகாமல் இருப்போம். தொடர்ந்து நம்ம ஊழியத்தை செய்வோம். அதே போல அந்த ஸ்தோத்திரம் 6வது வசனம், அதிலே 6வது வசனம் சொல்லுவார், காலையிலே விதை, மாலையிலே உன் கையை நெகிழ விடாதே, அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்றும் 2ம் சரியாய் பயன்படுமோ என்றும் நீ அறியாயே. அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளை, நாம் செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சோத்திரம். காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நெகிழ விடாதேங்கிற சோத்திரம். நாம் செய்ய வேண்டிய விவசாயி தன் விதையை விதைத்து விடணும். சோத்திரம்.
ஆமென். சோதரம். நம்ம அது வந்துருமோ, மழை வந்துருமோ, அது வந்துருமோ, வெள்ளம் வந்துருமோ, மழை பெய்யாதோ என்று சொல்லி அவன் தளர்ந்து விடக்கூடாது. சோதரம். கையில இருக்கிற விதையை நம்ம என்ன பண்ணோம்? நிலத்துல விதைக்கிறோம். அதுதான் விவசாயம். இதே போல தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆத்மா பாரத்தினால அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களை குறித்து, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மாக்களை குறித்து ஒரு பார சுமைகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா? அந்த பார சுமையை சுமக்கிற நாம் அப்படியே அடங்கி வைத்திருக்க கூடாது. வேதத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையை சொல்லிருக்கிறார். ஒருவனிடத்து 3 நபரை அழைத்து 3 நபரிடத்திலே ஒரு காரியத்தை கொடுக்கிறார். ஒரு மனிதனிடத்தில் 5 தாளந்துகளையும், இரண்டாவது நபரிடத்திலே 2 தாளந்துகளையும், மூன்றாவது நபரிடத்திலே 1 தாளந்தை கொடுத்து வைக்கிறார். ஆனால் கொடுத்து வைத்த பிறகு இதை ஒரு நாட்கள் வருவேன், இதை நான் உன்னிடத்தில் கேட்பேன் என்று சொல்லிக்கிட்டு போறார். ஆனால் போயிட்டு திரும்பி வரப்படுகிற போது, அதே நபரிடத்தை விசாரிக்கப்படுகிற போது 2 நபர்கள் வருகிறார்கள், 3 நபர்களுமே வருகிறார்கள். அல்லேலூயா. ஒருவன் தன் 5 தாளந்து கொடுத்த மனிதன் 10 கொடுக்கிறான். 2 தாளந்து கொடுத்த அதே மனிதன் 4 கொடுக்கிறான். ஆனா 3வது நபர் அவன் வெறுமையாக வந்து நிற்கிறான். இங்கப்பா நான் கொடுத்தது எங்கேன்னு கேட்கப்படுகிற போது, நான் பூமியிலே பிரித்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். பிரியமான தேவ பிள்ளையே, இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட. எதற்காக? எங்கேயோ நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்துல நம்ம இயேசுவை அறியாமல் இருந்தோம், கிறிஸ்துவை அறியப்படாமல் இருந்தோம். தேவன் உன்னையும் என்னையும் ஜாதி கொன்றாய், கோத்திரத்து கொன்றாய், வீதி கொன்றாய், நம்மளை தெரிந்து ரட்சித்திருக்கிறார். அவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த ஜூம்ல இருக்கிற தேவ பிள்ளைகளை பார்க்கிறோம். எத்தனையோ பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. தேவனை அறியப்படாத ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் தேவன் நாளிலே முன்னாடி கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிற நான் ஒரு நாள் ஒரு இந்து கோயில் பூசாரியாக இருந்தேன். நான் இயேசு கிறிஸ்துவை அறியப்படாத குடும்பத்திலே பிறந்தவன். இயேசு என்று தெரியாத ஒரு மனிதனாக, தெரியாத குடும்பத்திலே நான் பிறந்து வளர்ந்தவன். ஒரு நாட்களிலே இயேசு கிறிஸ்துவை வேதத்திலே நான் அறிந்து கொண்டது போல, அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே, அப்போஸ்தலர் நிறுவத்தில் அறிந்து கொண்டது போல, அப்போஸ்தலர் நிறுவத்தை அறிந்து கொண்டது போல ஒரு காரியத்தை அறிந்து கொண்டேன். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் அறிந்து கொண்டது போல சொன்ன சம்பவம், அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவதுக்கு முன்னாடி சவுலா இருந்த மனிதனை எவ்விதமாய் சந்தித்தாரோ அதே போல இந்த எளியவனையும் சந்தித்தார். சவுலை சந்தித்தது போல, புதிய ஏற்பாடு இருக்கக்கூடிய சவுலை சந்தித்தது போல இந்த எளியவனையும் சந்தித்தார். ஆமா, அவருடைய நாமம் தரிக்கப்படாமல் இருந்த என்ன? ஏசாயா 43ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்தை வாசிக்கிறோம். அப்படியா இயேசு நாமம், அவருடைய நாமம் தரிக்கப்படாத இருந்த என்ன? என் நாமம் தரித்துக் கொண்டே சொன்னார். நாமம் தரித்து. அதே போல பரிசுத்த வேதத்துல வாசிக்கிறோம். யோவான்ல 15:14 சொல்றது போல, நீ என்னை அறிந்து கொள்ள, நான் உன்னை தெரிந்து கொண்டேன் சொல்லி என் தேவன் என்னை தெரிந்து கொண்டார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு இந்து கோயில் பூசாரியா இருந்தேன். ஒரு குறி சொல்லுகிற மனிதனாக இருந்தேன். குறி சொல்லிக்கிட்டு இருந்தவன். வேப்ப மரத்து கிளைதான் எனக்கு ஒரு ஆதாரமாக இருந்தது. வேப்ப மர உச்சியில தான் நான் இருந்தேன். இயேசு கிறிஸ்து ஒரு நாள் என்னை இரட்சித்தார். இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம் என்று அறியத்தக்க அறிவை எனக்கு தெளிவானது. அது என்னுடைய சாட்சி பயங்கரமா இருக்கும். அதை சொல்ல நான் விரும்புகிறேன். கர்த்தர் சித்தமானால் அந்த காரியத்தை அதை வாய்க்க பண்ணுவார். சோத்ரம். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னை ரட்சித்த தெய்வம், என்னை விடுவித்த தெய்வம், உலகத்தில் இருக்கக்கூடிய உலக அதிபதியா இருக்கக்கூடிய உலகத்துடைய எல்லா கிரியைகளும் உலகத்துல என் மக்கள் வணங்குறாங்களே, எத்தனை தெய்வம் இருக்குதோ அத்தனை தெய்வங்களுக்கு நான் பரிகாரம் பண்ணிக்கிட்டு, அவைகளுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்து, மக்களுக்கு அவிதமாக அருள்வாக்கு சொல்லிக்கிட்டு இருந்து, குறி சொல்லிக்கிட்டு இருந்து, அநேக மக்களுக்கு பரிகாரங்களை செய்து கொண்டிருந்து, நாக தோஷம், செவ்வாய் தோஷம், திருமணம் ஆகலையா, கடன் பிரச்சனையா, அநேக காரியங்களுக்கு பரிகாரங்களை செய்து கொண்டிருந்த நான் என்னை இயேசு கிறிஸ்து, இந்த உலக ரட்சகராய் இயேசு கிறிஸ்து, சர்வ சிருஷ்டியா இருக்கிற என் தேவன் என்னை தேடி வந்து ரட்சித்தார். என்னை தேடி வந்து ரட்சித்தார். என்னை மீட்டெடுத்தார். என்னை மீட்டெடுத்து அவருடைய பிள்ளையா மாற்றி அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாய் மகாபெரிய அந்த பணியை செய்யும்படி இந்த எளியவனுக்கு கொடுத்திருக்கிற பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்க மத்தியில கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாய் தேவன் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துக்கிறார். நான் ஏன் என்று சொன்னால் அவருடைய நாமத்தை உயர்த்த விரும்புகிறேன். அவருடைய நாமத்தை நான் பிரஸ்தாகப்படுத்த விரும்புகிறேன். எனக்காக அல்ல, ஆண்டவருடைய நாமம் மட்டும் மகிமைப்பட விரும்புகிறேன். பிசாசுடைய கிரியைகள் அவைகள்
என் தேவனுக்கு முன்னாடி ஒன்றுமில்லை. பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த விக்கிரகத்தினால இருக்கக்கூடிய அந்த ஆவிகள், அந்த கிரியைகள், அது ஒன்றுமில்லை. வேதம் பைபிள்ல எரோமியாவுல 10ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் சொல்லுது, வானத்தையும் பூமியும் உண்டாக்காத தெய்வங்கள் கடைசி நாளில விழுந்து போகும், அமிழ்ந்து போகும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். வானத்தையும் பூமியும் உண்டாக்காத தெய்வங்கள் சொல்லி நான் அவைகளை நம்பிக்கிட்டு இருந்தேன். என்னுடைய சாட்சி அதை சொல்ல நான் விரும்ப ஒரு நாள் அந்த ஆயத்தத்தோடு நான் கண்டிப்பாக உங்களிடத்துல பகிர்ந்து கொள்வேன். அதே போல இந்த நாளில் உங்களுக்காக நான் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். இணைப்பில் இருக்க தேவ பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஒரு இசை ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே இந்த நாளில ஷாகா தா லாபா ஷாகா துரிகா துலபா ரபா லாகா தா நாமா ஷாகா துரிகா துலபா ரபா ஷாகா துரிகா துலபா ரபா. ஓ பரிசுத்த ஆவியானவர் தாமே லாகா தா லாபா ஷாகா துரிகா துலபா ரபோ ஷாகா துரிகா ரபா லாகா தா நாமா ஷாகா துரிகா ரபா ரபா ரபா.